அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒரு ஞாயிறு பொழுது காலை வேளையில் மக்களுக்கு தேவையான ஒரு சமூக விடயத்தோடு இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றது. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிற விஷயம் ஒரு மக்கள் சேவைக்கு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கோம், பல தடவைகள் இது சம்பந்தமாக ஆராய்ந்திருக்கிறோம், மக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆனாலும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேச வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கின்றது. காரணம், இது சமூகத்தில் மிக முக்கிய பிரச்சனையாக ஊடுருவி இருக்கின்ற ஒரு பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். போதை பழக்க வழக்கம் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான நடைமுறைகள், அதை குறைப்பது சம்பந்தமான செயற்பாடுகள் பற்றிய விரிவான ஒரு பார்வை இவ்வாறு மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க இருக்கின்றது. எங்களோடு இது சம்பந்தமாக கடந்த காலங்களிலும் எங்களோடு இணைந்து செயற்பட்ட மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அதிகாரி ரஹீம், வணக்கம். அதுபோல் செயற்திட்ட அதிகாரி நிதர்ஷனா, வணக்கம். உண்மையில் இந்த சமூகத்தில் இந்த போதை பாவனையை குறைக்கிறதுக்காக அரசாங்கத்தின் அதி உயர் மட்டம் ஜனாதிபதியிலிருந்து சாதாரண குடிமகன் வரை எல்லாருமே முயற்சிகளை மேற்கொண்டுருக்காங்க. அவங்கவுங்க மட்டத்தில் ஊடகம் என்ற ரீதியில் எங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். இந்த போதை பாவனை, மதுபான பாவனை இவற்றை குறைப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற சில விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சமூகத்தில் அதுக்கான ஒரு பாசிட்டிவான மாற்றம் இருக்கின்றது. ஒரு இந்த நடைமுறையில் மாற்றம் இருக்குது அப்படின்றது புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டை ஒப்பிடுகின்ற போது அந்த புள்ளி விவரங்கள் அதை தெரிவிக்கின்றது. அதை பற்றிலாம் நாங்கள் பேசலாம். முதல்ல இலங்கையின் போதைப்பொருள் தொடர்பான தற்போதைய நிலை அப்படின்ற விஷயத்துலேருந்து வரலாம். என்ன மாதிரி இருக்குது? இலங்கையிலே இன்று போதைப்பொருள் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமான நிலைதான் இருக்கின்றது. என்றாலும் இதற்கு முதல் நாங்கள் அனைவரும் நாங்கள் என்ன தொழில் செய்தாலும் எவராக இருந்தாலும் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே அபிலாஷை தான் எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றன. எனவே அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே எங்களுடைய சந்தோஷங்களை இல்லாமல் செய்யக்கூடிய பல்வேறு காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அதில் மிகவும் போதைப்பொருள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பாக இலங்கையிலே அதிகமாக நாங்கள் வசந்தம் டிவியினூடாக அதிகமாக கதைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையில் இப்போது இருக்கின்ற நிலைமையை எடுத்துக்கொண்டால், அதாவது 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு, அதாவது மதுசார பாவனை எடுத்துக்கொண்டால் 33.7% இருந்த மதுசார பாவனை 31% குறைந்துள்ளது. எனவே அங்கு ஒரு சிறிய வீழ்ச்சி அங்கே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மதுசார பாவனையை எடுத்துக்கொண்டால், உண்மையில் பாவனையாளர்களையும் எடுத்துக்கொண்டால் 40 வயதிற்கும் அதிகமானவர்கள் தான் அதிகமான பாவனை 35% அவர்களில் தான் காணப்படுகின்றது. இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் இந்த பாவனை வீதம் குறைந்த அளவில் காணப்படுவது இன்று மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சிகரெட் பாவனை எடுத்துக்கொண்டால், சிகரெட் பாவனை இலங்கையிலேயே அதாவது மிகவும் ஒரு 10 வருட காலத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது சிகரெட் பாவனை இளைஞர்கள் மத்தியில் வீழ்ச்சி அடைந்து கொண்டே தான் வருகின்றது. அதாவது 2014ஆம் ஆண்டு ஒப்பிடுகையில் 37.3% இருந்த சிகரெட் பாவனை 33.3% 2015 ஜூலையிலே மிகவும் குறைந்துள்ளது. எனவே இங்கு சிகரெட் பாவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, மதுசார பாவனைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, மிக குறைந்த அளவில் காணப்பட்டாலும், அதாவது கஞ்சா போன்ற பாவனைகள் எடுத்துக்கொண்டால், அதாவது ஏனைய சக்திகள் கஞ்சா பாவனையை இலங்கையிலே அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையுடன் தொழிற்படுவதாகத்தான் அண்மையிலே எங்களுக்கு தெரிவிப்படுகின்றது. அதாவது சில பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கஞ்சா பாவனையை ஊக்குவிக்கின்ற பல்வேறு விளம்பரங்கள் அங்கே போடப்படுகின்றன. சில ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் கஞ்சா பாவனையை இலங்கையிலே கூட்ட வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையிலே செயற்படுவதை அன்றாடம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. ஏனென்றால் இன்று கலிஃபோர்னியாவை எடுத்துக்கொண்டால், அல்லது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், அல்லது ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால், அதாவது சிகரெட் எவ்வாறு சட்டமூலமாக்கப்பட்டதோ அதே போன்று கஞ்சாவையும் சட்டமூலமாக்குவதற்கான வைத்திய துறையிலிருந்து எடுத்துக்கொண்ட சான்றுகள், அது மட்டுமல்லாமல் ஏனைய ஊடகவியலாளர்களின் பங்களிப்புகள், விளம்பரதாரர்களின் பங்களிப்புகள் அனைத்தையும் எடுத்து இந்த கஞ்சா பாவனையை ஒரு சட்ட ரீதியான ஒரு இதாக மாற்றிருக்கின்றார்கள். எனவே இலங்கையிலும் இவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டமான நிலை ஏற்படவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அண்மையில் கூட இலங்கையிலே ஒரு அதாவது சில மருத்துவ நடவடிக்கைகளுக்காக இந்த கஞ்சாவை எடுக்க முடியும் என்றொரு
விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் அறிவியலாளர்கள், அதாவது இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்பவர்கள் இவ்வாறான நிலைக்கு இதனை விடுபட வைக்க மாட்டார்கள் என்பதே எங்களுக்கு தெளிவு. அது மட்டுமல்லாமல் கஞ்சா பாவனை அது அப்படி இருக்க சாதாரணமாக ஏனைய பாம்பராக்கோ அல்லது அதாவது ஒவ்வொரு வகையான விடயங்களை அதாவது இளைஞர்கள் இப்போது பாவித்து வருகின்றார்கள் பாடசாலையில் இருக்கின்றவர்கள். எனவே இவ்வாறான பாவனைகளும் அங்கங்கு அதாவது சில அதாவது மருந்து பொருட்களை அதாவது வாய்க்குள்ளே திணித்து ஒரு போதைப் பொருளாக அவர்கள் அங்கே பாவிக்கின்றார்கள். சில பாடசாலை மாணவர்கள் இலங்கையிலே அப்படி இருக்கின்றார்கள். எனவே பொதுவாக போதைப் பொருள் பாவனை எடுக்கின்ற பொழுது எது எப்படி இருந்தாலும் பிரதானமாக இருக்கின்ற சிகரெட் பாவனை குறைந்து வருவது மிகவும் சந்தோஷமான ஒன்று. அதாவது பல்வேறு தந்திரோபாயங்களை முன்வைத்து மதுசார பாவனையை ஊதி பெரிதாக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக வைத்திருப்பது, அதாவது வைத்திருக்கும் அந்த பிம்பம் இப்பொழுது குறைந்து கொண்டே தான் வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஏனைய போதைப்பொருள் பாவனை தொடர்பாகவும் மிக ஒரு குறைந்த ஒரு நடப்பு தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாட்டிலே இன்று அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் பிரதான தேர்தல் விஞ்ஞாபனமாக இதை முன்வைத்து இன்று அதை ஒரு நடைமுறை சாத்தியமான ஒன்றதாக இவர் முன்வைத்திருக்கின்றார். அதாவது 80% சிகரெட் பெட்டியிலே அதாவது படத்துடன் கூடிய எச்சரிக்கை தகவலை பிரசுரிப்பதற்கு 2011ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை புகையிலை நிறுவனத்துடன் வழக்கு தொடர்ந்து பேசி அதில் வெற்றி பெற்று பின்னரும் அதனை நிறைவேற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ஆகியதன் பின்னர் சிகரெட் பெட்டியிலே 80% அதாவது படத்துடன் கூடிய எச்சரிக்கை தகவலை பிரசுரித்தது எமது நாட்டுக்கே ஒரு அபிமானமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி பத்திரிகையிலே நான் இங்கே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வடபகுதியிலே அதாவது கவுன்சிலர் சொல்லியிருக்கின்றார், அதாவது இங்கு பொது இடங்களிலே சிகரெட் அதாவது மதுசார பாவனை மிகவும் மதுசார பாவனைகள், அதாவது இங்கு விளையாட்டிடமாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும் அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும், அங்கு அதாவது மதுசார நிலையங்கள் அங்கே இருக்க முடியாது, இதனை தடை செய்ய வேண்டும் என்று ரவிகரன் அதாவது கவுன்சிலர் வடமாகாண கவுன்சிலர் ரவிகரன் அவர்கள் இங்கே தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறு நாட்டின் அதாவது இவரை பற்றி எந்த விதமான இவர் உண்மையிலே இவ்வாறானதொரு விடயத்தை முன்வைத்திருப்பது இவரை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றிலிருந்து இவருக்கு மதுசார கம்பெனிகளிடமிருந்து அல்லது மதுசார கம்பெனிகளின் அச்சுறுத்தல்கள் இவரை வந்து சேரும். ஏனென்றால் இதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் இது நாங்கள் போட்டி போட்டு கொண்டிருப்பது அல்லது இந்த விடயத்தை கதைத்து கொண்டிருப்பது, இன்னொரு பக்கத்தில் இந்த நிறுவனங்கள் இதனை ஊக்குவிக்க வேண்டும், இளைஞர்களை இதை தள்ள வேண்டும் என்று இங்கே முனைப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் இதனை குறைக்க வேண்டும் என்று கதைப்பதோ அல்லது இது தொடர்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதோ ஒரு இலகுவான காரியம் அல்ல. உதாரணத்துக்கு சொல்கின்றேன், ஒரு நாளைக்கு புகையிலை கம்பெனிக்கு 27 கோடி ரூபாய் இலங்கையிலே அவர்கள் லாபம் ஈட்டுகின்றார்கள். இது எங்களுடைய அப்பாவி அதாவது கிராமத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து எடுக்கின்ற பணம். அதாவது தோட்ட வேலைகள் செய்து அல்லது விவசாயங்கள் செய்து ஏனைய பல்வேறு விடயங்களை செய்து கஷ்டப்பட்டு உடலை வருத்தி எடுக்கின்ற பணத்தை அவர்கள் சேர்த்து இலங்கையில் அதாவது சிகரெட் கம்பெனிக்கு அதாவது வெளியில் இருக்கின்றது 100% பங்குகள் இருக்கின்றது பிரித்தானியா அமெரிக்காவும். எனவே சேர்த்தெடுத்து 90% அங்கே கொடுக்கின்றார்கள். ஒரு 10% விடயத்தை தான் இங்கு வைக்கின்றார்கள். இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அதை வரியாக நீங்கள் கேட்க முடியும், அப்பொழுது அரசாங்கத்துக்கு அதிகமான வரி கிடைக்கின்றதானே என்று. இந்த வரி எனப்படுவது யாருடைய பணம்? அப்பாவி மக்களுக்கு நாங்கள் ஏனைய பொருட்களுக்கு வரி சுமத்துகின்ற பொழுது, வரி சுமையை சுமத்துகின்ற பொழுது நாங்கள் குரல் எழுப்புகின்றோம், ஏன் வரி எங்கள் மீது இவ்வளவு வரியை அறவிடுகின்றீர்கள் என்று. அப்பொழுது ஏன் நாங்கள் இந்த பொருட்கள் மீது எங்களுடைய அப்பாவி மக்களின் பணத்தை எடுத்து அதில் அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டும்? அது மட்டுமல்லாமல் வரியை எடுத்துக்கொண்டால் முறையான முறையிலும் வரி அறவிடப்படுவதில்லை. அதாவது நான் தொடர்ச்சியாக இதனை கூறுகின்றேன். ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டால் அந்த சிகரெட்டின் விலையில் 70% தான் வரி. இப்பொழுது சிகரெட் 33 ரூபாவாக இருந்தால் 35 ரூபாவாக இருந்தால் அதில் கிட்டத்தட்ட 25 ரூபாய் கிடைப்பட்டது வரியாக கிடைக்கின்றது. அதாவது இந்த வரியானது விலையில் 100க்கு 70%. இந்த வரி
முறையான ஏனைய பொருட்களுக்கு விலையேற்றம் நடந்ததாற் போல் இந்த சிகரெட்டுக்கு விலையேற்றம் நடைபெறவில்லை. அதாவது ஏனைய பொருட்களாகிய அன்றாடம் நாங்கள் பாவிக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டால் அந்த பொருட்களுக்கு எந்த அளவில் விலையேற்றம் இடம்பெற்றதோ அதே போன்று 2004ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 10 வருட காலப்பகுதியிலே ஒரு வரியேற்றம் இடம்பெறாததால் அரசாங்கத்துக்கு 100 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. 100 பில்லியன் நஷ்டம். அதாவது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சை நடத்தக்கூடிய பணம் 100 பில்லியன். எனவே இவ்வாறு முறையான முறையில் வரியும் அறவிடப்படவில்லை. எனவே இவ்வாறான ஒரு அதாவது மதுசார பாவனையும் அப்படித்தான். ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு தோட்டப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அல்லது வடகிழக்கிலே நாங்கள் அதிகமாக செல்கின்ற பொழுது மீன் பிடித்து கஷ்டப்பட்டு உழைக்கின்றவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்திலிருந்து, நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, வட மாகாணத்திலே ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்திலிருந்து ஒரு மாதத்துக்கு 6,50,000 வெளியிலே செல்கின்றது மதுசார பாவனைகளுக்காக. இதை உங்களுடைய கிராமங்கள், நான் சொல்வது அதாவது உங்களுக்கு அவ்வளவு உடன்பாடில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய கிராமங்களிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை நபர்கள் மதுசாரம் அருந்துகின்றார்கள், அந்த மதுசாரம் அருந்துபவர்கள் ஒரு நாளைக்கு செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு உண்மை புலப்படும். முழு கிராமத்திலிருந்து அந்த தொகையை எடுத்துக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 6,50,000 ஒரு மாதத்துக்கு சென்றால் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக வெளியில் நாங்கள் கையேந்துகின்றோம். ஆக இந்த கிராமமாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், அவர்களுடைய வருமானத்தில் பெரும் பகுதி இந்த போதை பழக்க வழக்கத்துக்காக செலவழிக்கின்றார்கள் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதனை குறைப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் வடிவமைத்து வருகின்றோம். சாதாரணமாக 2-3 விதங்களில் நாங்கள் இந்த எச்சரிக்கையை உங்களுக்காக எடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் போதைப் பொருள் சம்பந்தமான தடுப்பு நிகழ்ச்சிகளில் அதிகமாக சொல்லுகின்ற விஷயங்கள் உண்டு. உங்கள் உடல் நலத்துக்கு கேடானது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடானது, உங்களுடைய ஆயுசை குறைக்கும், இப்படியான ஒரு எச்சரிக்கையான ஒரு பக்கம் இருக்கிற அதே நேரம் பொருளாதார ரீதியான விஷயங்களையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்தினுடைய செயற்பாடை பார்க்கின்ற போது அவ்வளவாக இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் மதுவான பாவனைக்காக அல்லது போதைப்பொருள் பாவனைக்காக செலவழிக்கின்ற அந்த தொகையை பற்றி பேசலாம். இதில் குறிப்பாக ரஹீம், நாங்கள் பேசுகின்ற போது ஒவ்வொரு தர வர்க்கத்தையும் பார்க்கின்ற போது நாங்கள் அதிகமாக முன்வைக்கின்ற விடயம் நடுத்தர வர்க்கம் அல்லது குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள். இவங்களுடைய இந்த செயற்பாடுகள், இந்த போதை பாவனை அல்லது சிகரெட்டாக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம், இவருடைய பாவனை எந்த அளவில் இருக்கிறது, அதனை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்றீங்க? உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன் குறைந்த அளவானவர்கள், அதாவது குறைந்த அறிவு மட்டம் என்று கூடவும் அல்லது அறிவு மட்டத்தை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களிடத்தில் தான் பாவனை அதிகம் என்று நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இதற்குரிய ஒரு காரணம் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், இன்று பொருளாதாரம் குறைந்தவர்கள், அதாவது பல்வகையுமே குறைந்தவர்கள், அதாவது ஒரு கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் நகரத்தில் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றன. அதாவது பத்திரிகை வாசிப்பதிலிருந்து, தொலைக்காட்சி பார்ப்பதிலிருந்து அல்லது ஏனைய புத்தகங்களை வாசிப்பதிலிருந்து, அறிவுகளை பெற்றுக்கொள்வதிலிருந்து அனைத்து விடயங்களிலும் அதாவது நடுத்தர வர்க்கம் என்று அல்லது மேன்மட்ட அறிவு மட்டமுடையவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கிராமத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் குறையும். அவர்கள் வளமையாக வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு டெய்லி ரூட்டிங் என்று சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாக அவர்கள் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு குறிப்பிட்ட மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் அவர்களுக்கு பல்வேறு மூட நம்பிக்கைகளை தலையில் போட்டதன் பின்னர் அந்த மூட நம்பிக்கைகளை கலட்டுவதற்கு கடினம். ஏனென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு பார்ப்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் இல்லை. பத்திரிகைகளிலே போடப்படுகின்ற விழிப்புணர்வு செயற்பாடுகளை காண்பதற்கு அல்லது அதனை பரிசோதிப்பதற்கு அல்லது அதனை தர்க்கித்து அறிவதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறையும். எனவே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த விழிப்புணர்வு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முறைமையும் மிகவும் கஷ்டமான ஒரு முறை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் மூட நம்பிக்கைகள். இப்போ உதாரணமாக கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் நினைக்கின்றார்கள் உடல் அலுப்புக்கு மதுசாரம் அருந்தினால் அதாவது மீன் பிடிப்பவர்களாக இருக்கட்டும், நான் அதிகமான மீன் பிடிப்பவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சொல்வது, கஷ்டப்பட்டு நாங்கள் போட்டிலே சென்று மீன் பிடிக்கின்றோம், மீன் பிடித்துவிட்டு வரும்பொழுது எங்களுடைய உடல் களைப்பு அதிகமாக இருக்கின்றது, எனவே இந்த உடல் களைப்பை நீக்குவதற்கு மதுசாரம் அருந்தினால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு. இங்கு நாங்கள் இதனை பார்க்க வேண்டும், இது விஞ்ஞான ரீதியாக உண்மையில் மதுசாரம் உடல் களைப்பை நீக்குகின்றனவா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
அதில் உண்மையில் மதுசாரம் அருந்துகின்ற பொழுது எங்களுடைய உடற்கஷ்டம் அதிகரிக்கின்றதே தவிர இது குறைவதில்லை என்பதற்கு நல்ல சான்றுகள் இருக்கின்றன. அதாவது சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஏன் மதுசாரம் அருந்திவிட்டு வேலைக்கு செல்வதில்லை? ஏன் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுப்பது மதுசாரம் அருந்துவதற்கு? அடுத்த நாள் அதிகமாக தூங்க முடியும் என்று, அல்லது அடுத்த நாள் காலையில் எழும்பி வேலைக்கு போக தேவையில்லை, எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும் என்று. ஏன் அதிகமானவர்கள் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுப்பு? ஏன் பின்னேரம், அதாவது மதுசாரம் அருந்துபவர்கள் உடல் களைப்பை நீக்குவதற்கு மதுசாரம் அருந்துபவர்கள் ஏன் இரவையிலே மதுசாரம் அருந்துவது அல்லது பின்னேரம் அருந்துவது? அருந்திவிட்டு அந்த அசௌகரியத்தை தாங்கிவிட்டு பின்னேரம் தூங்க முடியும் என்று. எனவே அது மட்டுமல்லாமல் அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கின்ற பொழுதுதான் உடற்கஷ்டம் ஏற்படுகின்றன. அந்த வேலை செய்து முடித்ததன் பின்னர் உளவியல் ரீதியாக ஒரு திருப்தி அடைகின்றது. ஆம், நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன் என்றொரு திருப்தி வருகின்றது. அந்த திருப்தி ஏற்பட்டதன் பின்னர் மதுசாரம் மறந்துவிட்டு இப்பொழுது என்னுடைய உடற்களைப்பு நீங்கி விட்டதாற் போன்று அவர் உணர்கின்றார். அவர் உணர்வதில் எந்த தப்பும் இல்லை. உணர்வது அவருடைய அந்த வேலை முடிந்து விட்டது, இயற்கையிலே அவருக்கு அந்த உடற்களைப்பு நீங்கிவிட்டது. இன்று அதிகமான பெண்கள் வேலை செய்கின்றார்கள். அப்படி என்றால் பெண்கள் அதிகமாக மதுசாரம் மறந்த வேண்டும். அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் மதுசாரம் மறந்தாதவர்கள் இல்லையா? அவர்களுக்கு உடற்கஷ்டம் போவதில்லையா? இது அவர்களுடைய ஒரு மூட நம்பிக்கை தலையில் இருக்கின்றது. வளமையாக வேலை செய்துவிட்டு தூங்குகின்ற பொழுது மதுசாரம் அருந்தி பழகிவிட்டார். அவருக்கு உணர்வு ஏற்படுகின்றது, என்னுடைய உடற்களைப்பு நீங்கியது மதுசாரம் அருந்தியதனால் தான் என்று. ஆனால் உண்மையில் மதுசாரம் அருந்துகின்ற பொழுது, இப்போ தோட்டப்பகுதிகளிலே நான் சென்று கேட்கின்ற பொழுது நிறைய பேர் 25, அதாவது சம்பளம் கொடுத்ததன் அடுத்த நாளைக்கு அவர் வேலைக்கு வருவதில்லை. ஏனென்று கேட்டால் ஃபீல்டு ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதை கண்காணிப்பாளர் கேட்பார், ஏன் இன்று நேரத்தோடு வேலைக்கு வரவில்லை, நேற்று கொஞ்சம் கூடிவிட்டது. அப்படி என்றால் மதுசாரம் அருந்தியது கூடிவிட்டது, கஷ்டம் காரணமாக தூங்கிவிட்டார், அடுத்த நாள் வேலைக்கு செல்வதற்கு தாமதம் ஏற்படுகின்றது. அது அடுத்த நாள் சொல்லும், அதாவது மேல் கஷ்டத்துக்காக குடித்தவர்கள் அடுத்த நாள் சொல்லும் விடயங்களை பாருங்கள். முகம் வீங்கி இருக்கும், கண்கள் சிவந்திருக்கும், அதாவது அடித்து போட்டதற்கு போன்று உடம்பு இருக்கின்றது என்று ஒரு அசௌகரியமான உணர்வைத்தான் சொல்வார். இது உடல் களைப்பை நீக்கி இருக்கின்றது என்றால் ஆரோக்கியமாக, அதாவது நேரத்தோடு எழும்ப வேண்டும், இருந்ததை விட அதாவது இலகுவாக வேலை செய்ய வேண்டும். அடுத்த நாளைக்கு நீங்கள் பாருங்கள், மதுசாரம் அருந்தியவர்களின் முகத்தை, இவருடைய மேல் கஷ்டம் குறைந்தது போன்றிருக்கின்றனவா அல்லது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கின்றதா? வேலை செய்கின்ற பொழுது பாருங்கள். எனவே உண்மை இது, ஆனால் காட்டுவது உடற்கஷ்டம் குறையும் என்று. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்றவர்களுக்கு இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதாவது கஷ்டப்பட்ட, அதாவது கவலைகளை எடுத்துக்கொண்டார். கூடுதலாக கவலைகள் குறைய வேண்டும் என்றால் மதுசாரம் அருந்த வேண்டும். கூடுதலாக எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றன, நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றன என்று கூடுதலாக அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு கவலையை குறைக்க முடியும் என்றால் சாராயம் குடிக்க வேண்டும் என்ற ஒரு மூட நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கின்றது. நீங்கள் எத்தனை பேரை சந்தித்திருக்கின்றீர்கள்? மதுசாரம் அருந்தி பிரச்சனைகளை நான் தீர்த்து கொண்டேன் அல்லது பிரச்சனைகளை நான் மறந்திருக்கின்றேன் என்று. அவ்வாறு மதுசாரம் மறந்துவதனால் பிரச்சனைகளிலிருந்து மறக்க முடியும் என்றால் இன்று எங்கள் அனைவருக்கும் இருப்பது பிரதானம். எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, நாங்கள் எந்த நேரமும் குடித்துவிட்டு பிரச்சனையை மறந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும், அதாவது நீங்கள் இதை பரிசீலித்து பார்க்கலாம். மதுசாரம் அருந்திய ஒருவரிடம் போய் கதைத்தால், ஏன் கொடுத்திருக்கின்றாய்? நான் பிரச்சனைகளுக்காக கொடுத்திருக்கின்றேன். பிரச்சனை தீர்ந்திருக்கின்றதா என்று சொன்னால், அவ்வாறு இல்லை, என்னுடைய பிரச்சனை இன்னும் தீர்க்க இல்லை, அதை சொல்லி அழுவார். அதிலிருந்து எங்களுக்கு தெளிவு, மதுசாரம் அருந்துவதால் இந்த பிரச்சனை குறையவில்லை. எனவே இவ்வாறான பல்வேறு மூட நம்பிக்கைகள் அங்கே இருக்கின்றன. அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே மதுசாரமோ அல்லது சிகரெட் பாவனையோ ஒரு அங்கமாக இருப்பதனால் அவர்களிடம், அதாவது இது போன்ற விழிப்புணர்வு செயற்பாடுகளை ஏற்படுத்துவதில் உள்ள ஒரு சிக்கல் இருப்பதனால் தான் உண்மையில் அந்த பாவனையை குறைக்க முடியாமல் இருக்கின்றன. ஆனால் இலகுவான, அதாவது அவர்களுக்கு விளங்கும் விதத்திலான செயற்பாடுகளை அவர்களிடம் முன்னெடுப்போமானால் நிச்சயமாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாங்கள் அந்த மதுபானம், போதைப்பொருள் பாவனை சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதனை குறைப்பதற்காக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு செயற்பாடுகள் பற்றியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் செயற்திட்ட அதிகாரி நிதர்ஷனா, நீங்கள் பல செயற்பாடுகளை சமூக ரீதியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த போதைப்பொருள் பாவனையில் பெண்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும்?
இலங்கை பொறுத்தளவில் பெண்களுடைய பாவனை மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது. அதாவது மிகவும் குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் டொபேக்கோ எட்லஸ் என்கின்ற ஆய்வறிக்கையின்படி 0.9% அந்த பெண்களின் சிகரெட் புகைப்பாவனை காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட பெண்களின் பாவனை என எடுக்கும் பொழுது தற்போது இலங்கையில் பெரும் அச்சுறுத்தலை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. காரணம்தான், ஒரு நாளைக்கு சிகரெட் புகைப்பதனால் 60 பேர் இறக்கின்றனர். அதேபோல் மதுசாரத்தினால் 40 பேர் இறக்கின்றனர். இதற்காக புதிதாக கம்பெனிகள் பழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவர்களின் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதேவேளை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் புதிதாக பழக்க வேண்டி காணப்படுகின்றது. அதற்கு பிரதானமாக இலக்கு வைத்திருக்கும் பிரதான குழுவாக பெண்கள் காணப்படுகின்றார்கள். அதற்கு காரணம்தான், இலங்கையை பொறுத்தளவில் ஆண்களை விட பெண்கள் கணிசமான அளவு அதிகமாகவே காணப்படுகின்றனர். இந்த பெண்களுக்கு சிகரெட் பாவனையோ அல்லது மதுசார வகை பாவனையோ பழக்கினால் குறித்த கம்பெனிகளுக்கு அது நிலையான ஒரு வியாபாரமாகவும் அதேவேளை பெண்கள் பாவிக்கும் பொழுது அதில் ஒரு கவர்ச்சியும் காணப்படும். பெண்கள் பாவிக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுதே இனியோருக்கு சிரிப்பாகவும் அதில் ஒரு கவர்ச்சி, அதில் ஒரு வித்தியாச உணர்வு ஏற்படுத்தப்படும். அதற்காகவும் அதேவேளை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காணப்படுகின்றனர். இதனால் அவர்களது வியாபாரத்தில் எந்த விதமான சிதைவும் ஏற்படாது என்கின்ற பல காரணங்களுக்காக, அவர்களின் பல லாப காரணங்களுக்காக பெண்களை இலக்கு வைத்து பல வேலைகள் தற்போது செய்யப்பட்டு வருகின்றது. அதில் உதாரணமாக நாங்கள் பல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிகரெட்டை பொறுத்தளவில் அதுவும் பெண்கள் பாவிக்கின்றனர், அநேகமாக கொழும்பை அண்டிய பகுதிகளில். நாங்கள் பார்த்தோமானால் தனியார் வர்த்தக நிலையங்கள், அதே போன்று தனியார் வங்கிகள், கொழும்பில் சில பொதுவான இடங்கள், இளைஞர் யுவதிகள் நடமாடக்கூடிய, ஒன்றிணைந்து நடமாடக்கூடிய பல பொதுவான இடங்கள் கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் தான் அநேகமாக காணப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட இடங்களில் சில பெண்கள், அதாவது கவர்ச்சியான பெண்கள் சிகரெட் புகைத்து கொண்டிருப்பதை பலர் காண்கின்றனர். சில பெண்கள் சிகரெட் புகைத்து கொண்டிருப்பதை காண்கின்றனர். அதை நன்றாக தேடி பார்த்தால் அதுவும் கம்பெனிகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விளம்பர உத்தியாகத்தான் காணப்படும். காரணம், எந்த விதமான பெண்களும் அவ்வாறு தனது விருப்பத்திற்கேற்ப அதை புகைப்பதில்லை. அவர்களின் தந்திரோபாயங்களுக்கு அமைய சில லாப நோக்கங்களுக்காக பெண்கள் அதை செய்து வருகின்றனர். இதை வைத்துக்கொண்டு இங்கு கொழும்பை அண்டிய பகுதிகளில் அவர்கள் புகைப்பதை வைத்துக்கொண்டு சில ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது கருத்தியலாளர்கள் அல்லது ஏனையோர்களாக இருக்கட்டும் இந்த சில காட்சிகளை பார்த்து விட்டு பெண்களின் பாவனை அதிகம் என்ன, கட்டுரைகள் வரைவதும் அதே போன்று ஏனைய இடங்களில் இதை பற்றி கூறுவதும் பெண்களின் பாவனை அதிகரிக்குமோ என்ற அச்சுறுத்தலை அதிகமாகவே காட்டுகின்றது. அதேவேளை சிகரெட் மட்டுமல்ல, வியர்பாவனை அல்லது ஏனைய மதுசார பாவனைகளை எடுத்துக்கொண்டோமானால் செறிவு குறைந்த மதுசார வகைகள் பெண்களின் பானம் என ஒரு மூட நம்பிக்கையை திணித்திருக்கின்றார்கள். அதாவது செறிவு குறைந்த மதுசார வகைகளை பெண்கள் தான் அருந்துவார்கள் என்ற மூட நம்பிக்கையை சமூகத்தின் மத்தியிலும் ஏனையோர்கள் மத்தியிலும் திணித்து வைத்திருக்கின்றனர். இந்த செறிவு குறைந்த மதுசார வகைகளை பாவிக்க வைப்பதற்காகவும் பெண்கள் மத்தியில் இதனை அதிகரிப்பதற்காகவும் கம்பெனிகள் பல தந்திரோபாயங்களை திணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவைகளிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவான இடங்களில் தற்பொழுது பார்ட்டிகள் வைக்கின்றோம் என்ன கூறிக்கொண்டு சில பெண்கள், அழகிய பெண்கள், நான் ஒரு காட்சி கண்டேன் சில காலங்களுக்கு முன்பு. ஒரு பொதுவான இடத்தில் அழகிய பெண்கள் குழு ஒன்று குறித்த ஒரு மதுசார வகையை வைத்து பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அது ஒரு சிறந்த ஒரு விளம்பரமாகத்தான் கம்பெனிகளுக்கு அமையும். இதுவும் திட்டமிட்ட ஒரு விளம்பரமாக இருக்கலாம் என எண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகும். இது போன்ற பல விடயங்கள் குறித்த செறிவு குறைந்த மதுசார வகைகளாக இருக்கட்டும் அல்லது சிகரெட்டுகளாக இருக்கட்டும் பெண்கள் மத்தியில் அதிகமான ஒரு பாவனையை கொண்டு வர வேண்டும் என்று கம்பெனிகள் தங்களது தந்திரோபாயங்களை ஊட்டி கொண்டு வருகின்றனர். காரணம், அவர்களது வியாபாரத்தில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டு விடுமோ அல்லது லாபத்தில் குறைகள் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயத்தினால் தற்பொழுது ஆண்கள் மரணிப்பதும், அதாவது 60-40 என்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 100 பேர் மரணிக்கின்றனர். அவர்களை கூட்டிக் கொள்வதற்காக ஆண்களின் அளவும் குறைவாக இருப்பதனால் பெண்களை இலக்கு வைத்து பல வேலைகள் நடைபெற்று வருகின்றனர். இதனால் நாங்கள் வீதம் குறைவாக இருக்கின்றது என்று சந்தோஷப்படாமல், குறிப்பாக பெண்கள் சந்தோஷப்படுவது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் அவதானமாகவும் இருக்க வேண்டும். இது உண்மையில் பெண்களின் பாவனை அதிகம் என்று நாங்களும் பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் எங்களது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கம்பெனிக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனையோராக இருக்கட்டும் பெண்களை பயன்படுத்துவார்கள், இந்த பக்கத்திற்கு இழுக்க பார்ப்பார்கள். அதனால் சந்தோஷப்படுவது மட்டுமின்றி
கவனமாக செய்திட்டங்கள் நீங்கள் முன்வைக்கிறீங்க பெண்களுக்கு அவர்களுடைய இந்த பாவனையை குறைப்பதற்கு அதாவது உட்படாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான செய்திட்டங்களை உங்களுடைய அமைப்பு முன்னெடுக்கிறது? உண்மையில் பெண்கள் இது பற்றி தெரிந்திருந்தாலே அது ஒரு பெரிய விடயம். தற்பொழுது நாடகங்களாக இருக்கட்டும், தற்பொழுது அநேகமாக தொலைக்காட்சிகளில் நாடகங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. அதில் அநேகமாக சில வேற்று மொழி நாடகங்கள் தமிழ் மொழியிலோ அல்லது ஏனைய சகோதர மொழியிலோ காட்டப்படும் பொழுது குடும்ப பெண்கள் மதுசாரம் மறந்துவிட்டு நடிக்கின்றார்கள். அது ஒரு விளம்பர உத்தி என பெண்கள் புரிந்து கொண்டால், அல்லது இந்த பெண்களின் பாவனை அதிகம் என கூறிக்கொண்டிருப்பது ஒரு விளம்பர உத்தி என்று அறிந்து கொண்டால், ஆண்கள் பெண்களை எவ்வாறு ஈர்ப்பதற்காக அவர்கள் மதுசாரம் அருந்துவதற்கு இருக்கின்றார்கள் என அவர்கள் அதையும் புரிந்து கொண்டால், பெண்களின் பாவனையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இந்த 0.9% கூட குறையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கின்றது. பெண்களுக்காக நாங்கள் மேற்கொள்ளப்படும் ஒரே ஒரு விடயம்தான் பெண்களை இதிலிருந்து தெளிவுபடுத்துவது. விளம்பரங்களிலிருந்து, கம்பெனிகளின் தந்திரோபாயங்களிலிருந்து தெளிவுபடுத்துவது தான் எங்களது பிரதான வழியாக இருக்கின்றது. அதுபோல் நிறைய செயற்பாடுகள் சமூக ஆர்வலர்கள் அதுபோல் பொது அமைப்புகள் இந்த மதுபான பாவனை, போதை பாவனை, சிகரெட் பாவனைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு, குறைப்பதற்கு நிறைய செயற்பாடுகளை செய்தாலும் இதில் அந்த பாவனை விதத்தில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படாததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சமூகத்தில்? இது முக்கியமாக நாங்கள் அனைவரும் பேச வேண்டிய ஒரு பதில். இப்பொழுது ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் அனைவரும் எங்களுடைய உடம்புகளை குறைப்பதில் அவ்வளவு அக்கறை இல்லை. ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது எங்களிடம் பணம் அதிகமாக இருக்கின்றது என்றால் எங்களுடைய உடற்பருமனும் பெரிதாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லுவார்கள் நம்முடைய மொழியிலே, அதாவது முதலாளியாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வயிற்றில் தெரியும் அல்லது அவருடைய பருமனில் தெரியும் என்று. அதாவது ஒரு காலத்தில் அப்படி இருந்த காலம். ஆனால் இன்று நீங்கள் பார்த்து கொண்டு சொன்னால் நாங்கள் அனைவரும் எங்களுடைய உடற்பருமனை குறைக்க வேண்டும், நாங்கள் தேக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், விளையாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஓட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் முன் வந்திருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் முன் வருவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இதற்குரிய பதில் கிடைத்துவிடும். நாங்கள் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்துவிட்டு இன்னொரு மாதத்தின் பின்னர் உடற்பயிற்சி செய்தால் எங்களுடைய பருமன் குறையுமா? நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் அதிகமான எண்ணெய் மிகுந்த சாப்பாடுகளை, உணவை சாப்பிட்டு விட்டு நாங்கள் உடற்பருமன் குறைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் கொண்டிருந்தால் உடற்பருமன் குறையுமா? அதே போன்று தான் இந்த போதைப்பொருள் பாவனை. அதாவது சிகரெட் பாவனையாக இருக்கட்டும், மதுசார பாவனையாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், ஏனைய போதைப்பொருள் பாவனையாக இருக்கட்டும், உண்மையிலே இன்று ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஸ்டிக்கரை, ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுத்து விட்டு, இப்பொழுது நாங்கள் தொலைக்காட்சியிலே கதைத்து விட்டு அல்லது ஏதாவது ஒரு செயற்பாடை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் அதை பின்தொடராமல் விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய இதில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆசிரியர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், நீங்கள் வைத்தியர்களாக இல்லாட்டி எந்த துறையினராக இருந்தாலும், மத தலைவர்களாக இருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் நன்கு பாருங்கள். இன்று போதைப் பொருள் தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? தூண்டுபவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அதாவது காலர் தினத்தை, மகளிர் தினத்தை அல்லது அனைத்து தினங்களையும், அது மட்டுமல்லாமல் அனைத்து தொலைக்காட்சிகளையும், அனைத்து சந்தர்ப்பங்களையும் பாவனையை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் மே மாதம் 31ஆம் தேதி மட்டும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும், அனைத்து பத்திரிகைகளிலும், இல்லாட்டி அனைத்து விடயங்களிலும் இது தொடர்பாக நாங்கள் இதை குறைக்க வேண்டும் என்று கதைக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும், நீங்கள் கூட சில விளம்பரங்களை கூறினீர்கள், இன்று அவர்களுடைய மதுபான சாலைகள் மூடப்படும் என்றால் இன்று எங்களுடைய எஸ்எம்எஸ்களிலே வந்து சேர்ந்து விடுகின்றன. அவ்வளவு அதாவது நுட்பமான முறையிலே அவர்களுடைய விளம்பரங்களை அவர்கள் இடுகின்ற வேளையிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அடுத்து அதாவது ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டி பயனில்லை என்று தான் நான் இங்கே கூற வருகின்றேன். அதாவது ஒரு செயற்திட்டத்தை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் பின்னர் அதனை இது குறைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனமான விடயம். அது மட்டுமல்லாமல் இன்னும் அதாவது கருத்தரங்குகள், ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஒரு 1000-2000 மாணவர்களை அங்கு போட்டுவிட்டு நாங்கள் மைக்கிலே ஏதாவது ஒரு செயற்பாட்டை, ஒரு கருத்தரங்கை நாங்கள் அங்கு செய்தால் அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கருத்தரங்கை செய்வெடுப்பதற்கு எவ்வளோ அசௌகரியமாக இருக்கும். எங்களுக்கு பேசுகின்ற எங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும், ஆனால் கேட்பவர்களுக்கு எந்த விதத்திலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது போன்ற பயனில்லாத கருத்தரங்குகள் கூடுதலாக. அடுத்தது நோயை பற்றி, அதிகமாக நோய்கள் பற்றி. இன்று சிகரெட் கம்பெனியும் சொல்கின்றது சிகரெட் குடித்தால் புற்றுநோய் வரும் என்று. சிகரெட் கம்பெனியும் சொல்கின்றது சிகரெட் குடித்தால் புற்றுநோய் வரும் என்று. எனவே ஏன் அவர்கள் அதை சொல்கின்றார்கள்?
நோய் வரும் என்று சொன்னால் ஏனையவர்கள் கரிசனை செலுத்த மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும். அப்போ நோய்களை பற்றி வெறுமனே சொல்லிக் கொண்டிருப்பது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக, அதாவது குடிக்காதவர்கள் மீதுள்ள ஒரு நம்பிக்கை, குடிக்காதவர்கள் சந்தோஷமாக இருக்க தெரியாது, இவர் சோஷியலைசேஷன் இல்லை, இவருக்கு வேறு சந்தோஷமான விடயங்கள் தெரியாது என்ற ஒரு மூட நம்பிக்கை, இவ்வாறானது ஒரு நம்பிக்கை இங்கே உருவாக்கப்படுகின்றது. எனவே நான் இங்கே சொல்ல வருகின்றது என்னவென்றால், பாவனையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கம்பெனிகள் பாவனையை எவ்வாறு ஊக்கப்படுத்துகின்றனவோ அதே செயற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் நாடகங்கள் செய்வதில்லை, அவர்கள் துண்டு பிரசுரங்கள் கொடுப்பதில்லை, அவர்கள் இது போன்ற டிவி நிகழ்ச்சிகளை செய்வதில்லை. ஆனால் பாவனை அதிகரிக்கின்றது. அங்கே என்ன தந்திரம் இருக்கின்றது? ஒன்றே ஒன்று இருக்கின்றது. அவர்களுடைய, அதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிகளை அவர்கள் அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அழகான திரைப்படங்களிலே ஒரு காதல் காட்சி போர்க்கின்ற பொழுது அங்கே சிகரெட் பாவனையை நடிகர் பயன்படுத்துகின்றார். குறிப்பிட்ட நடிகருக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கின்றது கம்பெனி. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில விளம்பரங்கள் நீங்கள், அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி மிகவும் கவர்ச்சியான முறையிலே செய்கின்றார்கள். எனவே எங்களுடைய போதைப்பொருள் தடுப்பு செயற்திட்டங்களும் மிகவும் நுட்பமான முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்யாமல் ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டு நடத்தை ரீதியான மாற்றம் ஏற்படும் வரை அதை ஃபாலோ அப் செய்ய வேண்டும், பின்தொடரல் செய்ய வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று தெளிவை கொடுக்கின்றோம், பின்னர் உடற்பயிற்சி செய்தாரா இல்லையா என்று பார்க்கின்றோம், அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்கின்றோம். மாற்றம் ஏற்பட்டால் நிலையாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பின்னர் இது எங்களுடைய செயற்பாடாக இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் வெற்றியை நாங்கள் கொண்டாடக்கூடாது. இலங்கையிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டால், அல்லது நாங்கள் ஒரு நபருக்கு சொல்லி அவர் போதைப் பொருளை நிறுத்தி விட்டார் என்று சொன்னால், மதுசாரமாக இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் நிறுத்தி விட்டார் சொன்னால், இதில் வெற்றி எங்களுடைய வெற்றி அல்ல, இது அவருடைய வெற்றி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வேண்டும். இன்று நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, நாங்கள் இதை எங்களுடைய வெற்றி என்று அல்ல. ஏனென்றால் இதை நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு சப்போர்ட்டராகத்தான் இங்கே செயற்பட வேண்டும். எனவே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய செயற்திட்டங்களை திட்டமிடுகின்ற பொழுது, அதாவது ஒரு கண்டெயின் என்று சொல்வார்கள், இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெறுமனே நோயை மட்டும் கூறாமல் தெரிகின்ற தாக்கங்களை நீங்கள் கூறினால், நான் நினைக்கின்ற நிதர்சனம் அதை கூறுவார் என்று, அதாவது சிகரெட் புகைப்பதனால் எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றது, கஞ்சா இது வைப்பதனால் எவ்வாறான பாதிப்புகள் இருக்கு. இணைய நீங்கள் போதைப் பொருள்கள் எடுத்தால், அவருடைய உதட்டை எடுத்து விரித்து பார்த்தால் அதில் உள்ள பாதிப்பு நன்கு தெரியும். இதை பெரிதாக நாங்கள் கதைக்க தேவையில்லை. எனவே இளைஞர்களுக்கு தெரியும் தாக்கங்களை அவர்களுக்கு புரியுமான மொழியிலே விளங்கப்படுத்துவது சிறந்ததுன்னு நிற்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இந்த பாதிப்புகள் எவ்வாறானதாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு பயத்தை அப்படி இல்லாட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாவிக்கின்ற போது இவ்வாறான பாதிப்புகள் வரும் என்று மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலைய அதிகாரிகளோடு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நிதர்சனாட்டு நாங்கள் ரைம் சொன்ன மாதிரி இதனுடைய பாதிப்புகள் என்ன மாதிரியாக தெரியும், ஒவ்வொரு இந்த போதைப்பொருள் சிகரெட் அப்படி இல்லாட்டி மதுபானம் இவற்றை பாவிக்கின்ற போது அதற்கான பாதிப்புகள் எவ்வாறானதாக வெளிப்படும்? பாதிப்புகள் தற்பொழுது ஆண்கள் இதை பாவித்தாலும் இதிலான பாதிப்புகள் அநேகமாக பெண்களுக்குத்தான் காணப்படுகின்றது. ஆண்கள் சிகரெட் புகைத்தாலோ, ஆண்கள் மதுசாரம் அருந்தினாலோ, ஆண்கள் ஏனைய போதைப்பொருள் பாவித்தாலோ இதில் அநேகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தற்பொழுது சிகரெட் பாவித்தால் குறித்த ஆண் அவர் அவலட்சணமாகத்தான் தென்படுவார். ஒரு பெண் காதலிப்பவராக இருந்தாலும் அல்லது அவள் மனம் முடித்திருக்கின்ற கணவராக இருந்தாலும், உண்மையில் அந்த பெண் வெளியில் கூறாவிட்டாலும் அவள் அந்த அவலட்சணமான அந்த கணவனுடன் அல்லது காதலனுடன் ஒரு அருவருப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் உறவைத்தான் மேற்கொண்டு வருவாள். அதே போன்று இப்பொழுது இருக்கும் ஒரு நடைமுறை பிரச்சனை தான் வாய் துர்நாற்றம் என்பது. பெண்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் அது ஒரு முழுமையாக, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தனிமையாக முழுமையடைய முடியாது. இதற்கிடையில் வாய் முத்தங்களை பரிமாற்றிக்கொள்வதற்கு மற்றும் ஏனைய பேசுவதற்கு கூட அசௌகரியப்படுகின்றார்கள் பெண்கள். இந்த வாய் துர்நாற்றம் காரணமாக, சிகரெட் புகைப்பதனாலோ அல்லது மதுசாரம் அருந்துவதனாலோ ஏற்படுகின்ற இந்த வாய் துர்நாற்றத்தினால் பெண்கள் மிகவும் அசௌகரியப்படுகின்றார்கள். அதே போல்தான் பாலியல் பலவீனம் எனப்படுவது இருதய நோய்கள் மற்ற சுவாச நோய்கள் ஏற்படுவதற்கு 18 வருடங்களுக்கு முன்பே இந்த பாலியல் பலவீனம் ஏற்படுகின்றது. அதாவது
பாலியல் உறுப்பில் குறித்த ஆணின் பாலியல் உறுப்பில் நிக்கோடின் என்கின்ற ரசாயனம் பதியப்படுவதனால் குருதிகள் கடத்தப்படுகின்ற வீதம் குறைவடைகின்றது. இந்த குருதி கடத்தப்படும் வீதம் குறைவடைவதால் குறித்த ஆணுக்கு பாலியல் பலவீனம் ஏற்படுகின்றது. அண்மையில் நாங்கள் செய்த ஆய்வின்படி அதிகமான விவாகரத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன தம்பதியினர் மத்தியில். இதற்கான பிரதான காரணமாக அமைந்திருந்தது இந்த பாலியல் பலவீனம்தான். இருந்தும் இலங்கையில் தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோமானால் அநேகமான பெண்கள் இதை வெளியில் கூறுவது சங்கடப்படுகின்றனர், அதே போன்று வெட்கப்படுகின்றனர். எனது கணவருக்கு பாலியல் இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது என எந்த பெண்ணும் வெளியில் கூறுவதற்கு மிகவும் சங்கடப்படுகின்றாள். இது போன்ற பல அசௌகரியங்களை ஒரு ஆண் சிகரெட் புகைப்பதனால் இந்த பெண் தாங்கிக் கொண்டுதான் வருகின்றார். இது ஒரு பிரச்சனை. அதேவேளை பொருளாதார பிரச்சனையும் இதனோடு இணைத்து கொள்ளலாம். குறித்த ஆண் ஒரு கணவன், அந்த கணவன் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பாவிப்பாரோ அல்லது எவ்வளவு மதுசாரம் அருந்துவாரோ, இதற்கான பொருளாதாரம் செலவழிக்கப்பட குறித்த பெண்ணுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படும். குறித்த பெண் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய விடயமும் இதுதான். ஒரு கணவன் சிகரெட்டோ அல்லது மதுசார வகைகளோ அல்லது ஏனைய போதைப்பொருள் வகைகளோ பாவிப்பாராயின் குறித்த ஒரு பெண் அல்லது எல்லா பெண்களும் கூட அவதானமாக இருக்க வேண்டும். காரணம்தான், பெண்கள் அநேகமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இப்பொழுது ஒரு பெண் நினைத்தால் அல்லது பெண்கள் ஒரு குழு நினைத்தால் சிகரெட் குடிப்பவரையோ அல்லது மதுசாரம் அருந்துவரையோ அல்லது ஏனைய போதைப்பொருள் பாவிப்பவரோ ஒரு ஆணை விரும்புவதில்லை என ஒரு பெண் குழு தீர்மானித்தால் உண்மையில் அந்த ஆண்கள் மத்தியில் உள்ள பாவனை சடுதியாக குறைவடையும். இதுதான் சமூக மாற்றம் எனவும் கருதப்படுகின்றது. அதேவேளை பெண்கள் தான் அநேகமாக, வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் அநேகமாக பிள்ளைகளை பராமரிப்பார்கள். பாடசாலைக்கு கூட்டி செல்வதாக இருக்கட்டும், இதை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிடுவது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், ஹோம் ஒர்க் செய்வதாக இருக்கட்டும், அனைத்தும் பெண்கள் தான் கவனிப்பார்கள். இந்த பெண்கள் உண்மையில் அவதானமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலும். அதாவது குறிப்பாக இப்பொழுது போதைப்பொருள் தடுப்பு என்கின்ற ஒரு விடயம் சிறிதிலிருந்தே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தோமானால் உண்மையில் அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தான். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக காணப்படும். பொழுது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படத்தில் ஏதேனும் விளம்பரங்கள், அதாவது சிகரெட் புகைக்கும் காட்சியோ அல்லது மதுசாரம் மருந்துவிட்டு ஏனைய மூட நம்பிக்கைகளை திணிக்கும் காட்சிகளாக இருந்தாலும் இது உங்களை ஏமாற்றும் ஒரு யுத்தி தான் என தனது தாய் அல்லது குறித்த பெண் தனது பிள்ளைக்கு தெளிவூட்டினால் உண்மையில் அது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு பெரும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை. இருந்தும் கூட இப்பொழுது பெண்கள் மத்தியில் காணப்படும் அந்த தடுப்பு செயற்றிட்டம் உண்மையில் பலவீனமான ஒரு செயற்றிட்டம் தான். அநேகமாக பெண்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களது கலாச்சாரத்தில் குடிக்கக்கூடாது என்று தான், ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் குடிக்கக்கூடாது என்று தான் பெண்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது செய்யப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறித்த பெண்கள் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டும் குடிப்பதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் இதனை குறைக்க முற்பட்டால் அல்லது தகுந்த ஒரு பிரதிபலிப்புகளை வழங்க முற்பட்டால் குறித்த ஆண்களின் பாவனையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதேவேளை ஆண்கள் குடித்துவிட்டு செய்யும் சில துன்புறுத்தல்கள், அடிகள், உதைகள், பேச்சுக்கள் என பல துன்புறுத்தல்களை பெண்களுக்கு கொடுக்கின்றார்கள். இது அனைத்தும் ஒரு ஆண் செய்கின்றார் குடித்துவிட்டு சுயநினைவு இல்லாததால் தான் என பெண்கள் அநேகமானோர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகின்றது. இதை கூறும் பொழுது, ஒரு பெண் வைத்தியரிடம் போய் மருந்து எடுக்கின்றார். அவருக்கு ஒரு காயம். உண்மையில் அது கணவன் குடித்துவிட்டு அடித்ததால் வந்த காயம். குறித்த பெண் வைத்தியரிடம் கூறுகிறார், எனக்கு விறகு கட்டை விழுந்து விட்டது, அதனால் தான் காயம் என்று. இது போன்ற விடயங்கள், இவள் நம்பியிருக்கின்றால் தனது கணவன் உண்மையில் என்னை அடிக்கவில்லை, சுயநினைவு இல்லாததால் தான் அடித்தார் என்று. இது போன்ற விடயங்கள், உண்மையில் அவருக்கு சுயநினைவு இருக்கின்றது, இவர் என்னை அடிக்க வேண்டும் என்பதற்காக இதை பாவித்து கொண்டார் என்ற உண்மையான தெளிவு பெண்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இதை சடுதியாக குறைத்து கொள்ளலாம். இது போன்று பல காரணங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். இது போன்றுதான் பெண்கள் இப்பொழுது, ஆண்கள் என்பவர்கள் மிகவும் கோபக்காரர்கள். ஆண்கள் தான் சாரதி வேலை செய்ய வேண்டும், ஆண்கள் தான் கடுமையான அதாவது பாரமான வேலைகள் செய்ய வேண்டும், ஆண்கள் தான் பெண்களை ஆள வேண்டும் என பல வகையான ஒரு பிம்பத்தை ஆண்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு பிம்பத்தையும் வைத்திருக்கின்றார்கள், ஆண்கள் என்றால் குடிப்பார்கள் என்று. அது போன்ற சில பிம்பங்களை அகற்றிவிட்டார்கள் என்றால் அதிலுள்ள உண்மையை பெண்கள் அறிந்து கொண்டு தனது சரியான பிரதிபலிப்புகளை வழங்கும் பொழுது உண்மையில் அந்த ஆண்களின் பாவனையில் சடுதியான மாற்றத்தை காண முடியும். காரணம்,
பெண்கள் விரும்பினால்தான், அதாவது ஆண்களுக்கு மிகவும் கவர்ச்சியான ஒரு விடயம் தான் பெண்கள். பெண்களின் கவர்ச்சி உண்மையில் ஆண்களை ஈர்க்கும். இந்த கவர்ச்சியான பெண்கள் ஆண்கள் சிகரெட் புகைப்பதையோ மசாரம் மருந்துவதையோ ஏனைய போதைப் பொருட்கள் பாவிப்பதையோ விரும்புவதில்லை என தெரிந்து கொண்டால் ஆண்களின் பாவனை சடுதியாக குறைவடையும். ஆகவே பெண்களாகிய நீங்கள் தற்பொழுது இருக்கும் அந்த பயனற்ற பிரதிபலிப்புகளை வழங்குவதை குறைத்துவிட்டு பயனான பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் அதன் உண்மையை விளங்கிக் கொள்வதற்கும் முயற்சித்தால் இதன் பாவனையை உண்மையில் குறைத்துக் கொள்ள முடியும். பெண்களாலும் அந்த பாவனையை குறைப்பதற்கான முயற்சியை தனிப்பட்ட ரீதியில் வீடுகளில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனா சொல்லியிருந்தாங்க. ரஹீம், அதுபோல் பொதுவாக உங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளை நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரியான செயற்பாடுகளை இந்த வருடம் நீங்கள் இப்போ நாங்கள் பிப்ரவரி மாதம் சந்திச்சிருக்கிறோம், என்ன மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? உண்மையில் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அனைவருக்கும் சொல்வது, இளைஞர்களுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் வடிவமைக்க வேண்டும். ஏனென்றால் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள், சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களும் இந்த விளம்பர உக்கியத்தை கையாளுகின்றார்கள். எனவே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து, இதை நாங்கள் செய்யவில்லை, இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செயற்திட்டத்தை இங்கு நடைமுறை, அதாவது இங்கு செய்வதற்காக இருக்கின்றார்கள். காதலர் தினத்தன்று இவ்வாறானதொரு விடயத்தை இங்கு செய்ய போகின்றார்கள். அதாவது இதில் இங்கே குறிப்பிடுவது, இப்போ உள்ள யங்கள் சிகரெட் புகைப்பவர்களை காதலிக்க விரும்புவதில்லை. இது ஏன் அப்படி என்று அந்த இளைஞர் குழு இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுக்குரிய காரணங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எழுதி அனுப்பினால் உங்களுடைய வெகுமதி வாய்ந்த காதலர் தின பரிசில்களையும் வெற்றி கொள்ளலாம். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த செயற்திட்டத்தின் இளைஞர்கள் சந்தோஷமாக இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை திட்டமிட்டதன் நோக்கம் இளைஞர்களுக்கு மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று. அதாவது இதில் என்னென்ன பாதிப்பு இருக்கின்றது, இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் அந்த இதுகள் தெரிந்தால், நாங்கள் வசந்தம் FM, வசந்தம் டிவியில் அடிக்கடி இதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் SMS செய்யலாம். SMS செய்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பதிலை ஒரு விழிப்புணர்வு தகவலாகவும் நீங்கள் இங்கே வழங்குகிறீர்கள் என்பதை மனத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு வெறுமனே ஒரு போட்டி நிகழ்ச்சி அல்ல. இந்த போட்டி நிகழ்ச்சியில் எடுக்கப்படும் ஆக்கப்பூர்வமான பதில்கள் இந்த பாவனையை தவிர்ப்பதற்கான அல்லது பாவனையை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு செயற்திட்டமாக அதாவது இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் மார்ச் மாதத்திலே மகளிர் தினத்தன்றும் ஒரு பெரிய ஆய்வை செய்து ஊடகங்களுக்கு இதன் உண்மையில் நிலையை தெரியப்படுத்தியிருக்கணும். அதுக்கு முதல் ஒரு இன்னொரு ஆய்வு ஒன்று இருக்கின்றது. அதாவது அண்மையிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வு திரைப்படத்தினூடாக 18 திரைப்படங்களை, அதாவது ஜூலை மாதத்திலிருந்து, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதிகளிலே ஒரு ஆய்வை செய்தோம். இலங்கையிலே வெளியான திரைப்படங்கள், அதாவது 18 திரைப்படங்கள் வெளியாகின. அந்த 18 திரைப்படங்களில் ஒரு திரைப்பட நேர அளவு, அதாவது 2.5 மணித்தியாலங்கள் முற்றுமுழுதாக மதுசாரம் மற்றும் சிகரெட் விளம்பரங்கள் தான் காணப்பட்டது. இங்கே திரைப்படங்களின் படங்கள் எங்களுக்கு கூற முடியாது. அதிகமான திரைப்படங்கள் இங்கே சிகரெட் பாவனை, மதுசார பாவனையை ஊக்குவிக்கின்றன. எனவே எங்களுக்கு இலங்கையிலே இருந்து கொண்டு நாங்கள் திரைப்படங்களை நாங்கள் ரசிக்க வேண்டும், அதனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான விடயம் என்றாலும் அவ்வாறானதொரு பாரிய சக்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் இளைஞர்களை ஏமாற்ற சிகரெட் பாவனைக்கு தள்ளுவதற்கு, மதுசார பாவனைக்கு தள்ளுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பத்திரிகைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமான பத்திரிகை விளம்பரங்கள் நுட்பமான முறையிலே திணிக்கப்படுகின்றன. அவர்களுடைய இலக்கு யார்? இளைஞர்கள், யுவதிகள், அதாவது புதிய விடயங்களை விரும்புவர்கள், நவீன நாகரிக பண்புகளை விரும்புவர்கள். இவர்கள் தான் அவர்களுடைய இலக்காக இருக்கின்றனர். அதாவது ஒரு சிகரெட் விளம்பரதாரரிடம் கேட்டபோது உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன விடயம்தான், உதடிருக்கும் அனைவரும் எமது இலக்கு. அவர்களுடைய இலக்கு உதடிருக்கும் வயிற்றுக்குள் இருக்கின்ற சிசுவும் கம்பெனிகளுடைய இலக்கு. எனவே நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய நண்பர்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு முக்கியமான விடயம்தான், இன்று குறிப்பிட்ட கம்பெனிகளிலும் எங்களுடைய இலங்கை பிள்ளைகளை அல்லது எங்களுடைய இளைஞர்களை பற்றி ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் உள்ளுக்குள்ளே வேலை செய்கின்றார்கள். அதாவது குறிப்பிட்ட கம்பெனிகளிலும் மதுசார உற்பத்தி நிறுவனங்களிலும் சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களிலும் வேலை செய்யும் பலர் எங்களிடம் கூறுவது, உண்மையில் இது பெரிய பாதிப்பென்று எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இதை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், என்ன செய்வது, எங்களுக்கு தொழிலாக நாங்கள் இதை செய்கின்றோம். உண்மையில் இது இலங்கையிலே பெரியதொரு
பிரச்சனை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுவும் எங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு விடயமாக இருக்கின்றது. உள்ளுக்குள் இருந்து கொண்டும் இதனை விரும்புகின்றார்கள் என்பது இப்பொழுது நவீன காலத்துக்கு ஏற்ப, அதாவது இலங்கையில் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றத்துக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றன. எனவே எது எப்படி இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இந்த மக்கள் சேவையின் எதிர்பார்ப்பும் அதுதான். அதாவது உளவியலிலே ஒரு தத்துவம் இருக்கின்றது. யார் என்ன விடயங்களை சொன்னாலும், எவ்வாறான விடயங்களை எங்கள் மயப்படுத்தப்பட்ட முயற்சித்தாலும் எங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு புத்தி இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு சுய சிந்தனை இருக்கின்றது. நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், நான் யார், என்னுடைய நோக்கம் என்ன, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். இந்த மதுசார பாவனையோ சிகரெட் பாவனையோ என்னுடைய மகிழ்ச்சியை தடுக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய அழகை குறைக்கின்றது என்று சொன்னால், எனக்கு பல பிரச்சனைகளை தருவது என்று சொன்னால், நான் ஏன் இதற்காக வக்காலத்து வாங்க வேண்டும், இதை ஊதி பெரிதாக்க வேண்டும், இதை ஏனையவர்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நான் வளமையாக சொல்வது போன்று இருட்டு என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட உன்னால் முடியுமானால் ஒரு சிறு விளக்கு என்னும் ஏற்றுவை, அது உலகிற்கு வெளிச்சத்தை தரும் என்று கூறுகின்றேன். என்றால் இதுதான் உண்மையில் இந்த வேளையில் நான் வசந்தம் டிவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தொடர் தேர்ச்சியாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இரு நிகழ்ச்சி அல்ல, உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இவ்வாறான செயற்திட்டங்களை கொண்டு வந்து இன்று நாட்டில் இது தொடர்பான ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த பங்களிப்பை வழங்க, தொடர்ச்சியாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு சிறிய முயற்சியாவது செய்து இவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பாவனையை குறைப்பதற்கான உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலைய நிகழ்ச்சி அதிகாரி ஏசி ரைம் அவர்களுக்கும் அதுபோல செயற்திட்ட அதிகாரி நிதர்ஷனா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி ரைம், நன்றி நிதர்ஷனா. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு மக்கள் சேவையில் சந்திக்கலாம் என்பதனை ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.